ஃபேஸ் மாஸ் இறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்டிபிஐ கட்சிக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சி சார்பாக அதிமுக ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ தான் ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. எஸ்டிபிஐக்கு பார்த்திங்கன்னா பூத் கமிட்டி கூட திண்டுக்கல் சீனிவாசனும் நத்தம் விஸ்வநாதனும் அமைக்கலைன்ற மாதிரி. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அதிமுக இப்போ பிளவில் இருக்குது. ஸோ ஏற்கனவே வீக்கில் இருக்கும்போது இவங்க பூத் கமிட்டியெல்லாம் அமைக்காதது மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி உண்டாக்கியிருக்கு. ஸோ மாவட்டந்தோறும் பார்த்திங்கன்னா ஒரு பீதியை கிளப்பிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் சிவி சண்முகம் ஒரு கடிதம் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்புனதா, அதாவது குறிப்பிட்ட நபரை வேட்பாளரை என்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் மாவட்ட செயலாளர் முறையில் என்கிட்ட எந்த ஒரு விஷயமே பகிர்ந்துக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமின்ற மாதிரி ஒரு கடிதம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த கடிதம் பார்த்திங்கன்னா யாரோ போலியாக தயாரித்ததுன்ற மாதிரி சிவி சண்முகம் தரப்பு போலீஸ்கிட்ட சொல்லியிருந்தாலும் பட் அந்தந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புகைச்சல் இருக்க தான் செய்யுது. ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஒரு சில அதிமுகவினர் வேலை செஞ்சது. அதே மாதிரி தேனியிலையும் அப்படி தான் குக்கருக்கு பார்த்திங்கன்னா ஆதரவாக எடப்பாடி அணியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வேலை செஞ்சதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.